நாளிலும் ஆவியானவர் நம்மளை உருவாக்குகிற விதத்தை நீங்கள் நான் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வார். இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் நம்மளை அடையாளப்படுத்துகிற தேவனாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். அடையாளப்படுத்துகிறவர் ஆவியானவர் சபையை அடையாளப்படுத்த விரும்புகிறார். தனி நபரை அடையாளப்படுத்த விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேசத்தில் என்ன செய்கிறார்னா அடையாளப்படுத்தும்படி தேவன் விரும்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷரை குறித்து நம்ம வாசிக்கலாம். பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இங்கே தானியேல் இங்கே ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தின் மறைபொருளை அறியாது இருக்கிறார். அது என்ன சொப்பனம் என்பது ராஜாவுக்கே தெரியல, மறந்து போயிடுச்சு. அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த சொப்பனத்தையும் எனக்கு அறிவிக்கணும், அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்கணும் என்று சொல்லி ராஜா ஒரு கட்டளை இடுகிறார் பிரதானிகளுக்கும். அவங்கெல்லாம் போய் தேசத்தில் இருக்கிறதான மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வராங்க. எல்லாரும் ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். என்ன வார்த்தை? ராஜாவே, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ ராஜா சொல்கிறாரு, சொப்பனத்தை உண்டு சொல்லிவிட்டு அர்த்தத்தை கேட்குறதுக்கு நான் என்ன செய்யலாம்? கேட்காம எனக்கு சொப்பனமே மறந்து போச்சு, நான் கண்ட சொப்பனமே மறந்து போச்சு, எனக்கு தெரியாது. நீ என் சொப்பனத்தையும் சொல்லணும், என்னுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். இது உலக வழக்கத்தின்படி இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். ஏங்க, நீங்கள் கண்ட சொப்பனத்தை நான் எப்படி சொல்கிறது? நீங்கள் சொப்பனத்தை சொன்னீங்கன்னா என்ன செய்வேன்? அர்த்தத்தை சொல்வேன். அநேகர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொப்பனத்தை சொல்லுவாங்க. சொப்பனத்துக்கான அர்த்தங்களை நான் அநேகருக்கு நான் சொல்லியிருக்கேன். சொப்பனத்தையும் சொல்லிவிட்டு அர்த்தத்தையும் சொல்லணும்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் ராஜா சொல்கிறாரு, எல்லாரையும் கொண்டு போடுவேன், எனக்கு சொல்லுறேன்னு அத்தனை பேரையும் கொண்டு போடுவேன். சரி, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அநேகருடைய ஜீவனோடு கூட தானியேலுடைய ஜீவனும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய ஜீவனும் அந்த கூட்டத்தில் என்ன செய்து அந்த லிஸ்ட்டில் வருது. அப்போது தானியேல் என்ன செய்கிறாருன்னு ஒரு காரியத்தை அங்கே ரொம்ப அழகாய் அங்கே சொல்கிறாரு. எங்களுக்கு கொஞ்சம் தவணை கொடுக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? தவணை கொடுக்கணும். இந்த தவணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இந்த காரியத்தை எங்கள் தேவன் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி தானியேல் என்ன செஞ்சார்? தவணை கொடுத்தார். அப்போ அந்த தானியேல் அந்த தவணை கிடைத்த அந்த நாட்களில் என்ன செய்தார் என்றால் ஜெபம் பண்ணினார். ஆமென். யாரோடைய கூட? தன்னுடைய நண்பர்களோடு கூட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அந்த 4 பேருக்கும் என்ன செஞ்சார்னா விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அதில் தானியேலுக்கு கர்த்தர் தரிசனங்களை பார்க்கத்தக்கதான ஞானத்தை கொடுத்தார். ஆமென். அப்போ பாருங்க, தேவன் அடையாளப்படுத்துகிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் இவர்கள்? இந்த 4 பேர் யார்? இவர்கள் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். எல்லாரும் அநேகர் அங்கிருந்து யூதா கோத்திரத்தில் தான் அங்கேருந்து அவங்க போனாங்க. ஆனால் இந்த 4 பேர் யூதா கோத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க. இவர்கள் ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவிதத்தை வாழ்கிறாங்க. எல்லாரும் இங்கிருந்து அடிமையாக போன எல்லாருமே ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த 4 பேர் மாத்திரம் ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம். அப்போ யாரை கர்த்தர் அடையாளப்படுத்துவார் என்றால், ஒரு வேறுபட்ட ஜீவிதத்தை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? அடையாளப்படுத்துவார். உலகத்தாரோடு கூட எல்லாரும் செய்கிற மாதிரியே செய்கிறவங்களை கர்த்தர் அடையாளப்படுத்துவார்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அடையாளப்படுத்துகிற நபர் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆமென். எல்லாரும் போல இவங்களும் புரணி பேச மாட்டாங்க, எல்லாரும் போல இவங்களும் பாவம் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் போல உலகத்தோடு சேர்க்கையில் உழந்து தெரிய மாட்டாங்க. இவர்கள் உலகத்துக்கும் தங்களுக்கும் ஒரு வேறுபட்ட ஜீவிதத்தை வாழுகிறவர்கள். வேறுபட்ட ஜீவியம்.
அப்போ வேறுபட்டு தனித்து காணப்படுகிற இந்த 4 பேரை கர்த்தர் பாபிலோன் தேசத்திலே அடையாளப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படி அடையாளப்படுத்துகிறார்? தம்முடைய ஆவியானவராலே அவர்களுக்கு சகல ஞானத்தையும் கொடுத்து தேவன் அவர்களை என்ன செய்கிறார்? அடையாளப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவையானது ஒன்று என்ன தெரியுமா? ஞானம். ரொம்ப தேவையானது என்னது? ஞானம். வரம் முக்கியமா ஞானம் முக்கியமானு கேட்டால் என்ன கேட்பீங்க? சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த வரமும் நான் தரமாட்டேன், ஆனால் ஞானம் தருவேன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? ஆமென். ஞானம்தான் முக்கியம். ஞானம் இருந்தால் போதும், கர்த்தருக்காக என்ன வேணாலும் என்ன செஞ்சிடலாம். கர்த்தர் தானியேலையும் அந்த 3 பேரையும் மொத்தமாக தேவ ஆவியினால நிரப்பி சகல ஞானத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அப்போ வேறுபட்ட ஒரு ஜீவியம் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அடையாளப்படுத்துகிறார். தேவ ஆவியானவர் அவர்கள் மேலே தங்குகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியம் அவங்கள வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அதில் தானியேலை குறித்து நம்ம கொஞ்சம் விசேஷமாக நம்ம பார்க்க ஆவியானவர் உதவி செய்வாராக. பாருங்கள், தானியேல் என்ன செய்கிறாருன்னு ரொம்ப அழகாய் இங்கே இந்த ராஜாவுடைய காரியத்தை ரொம்ப அழகாய் இப்போ என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது தானியேல் சொல்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, அந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே தானியேல் தேவனை துதித்த ஒரு காரியம் தான் ரொம்ப அற்புதமான காரியம். 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 21வது வசனத்தில் ரொம்ப அழகாய் போட்டிருக்கு. 20-21 பின்பு தானியேல் சொன்னது, இது ரொம்ப முக்கியம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமென். கர்த்தர் அதை கொடுத்தாலும் அதை தானியேல் சொல்கிறார், அது அவருக்கே உரியது. ஆமென், அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. டைம் யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. அப்போது இந்த நல்ல நேரம் பார்க்குறது, கெட்ட நேரம் பார்க்குறது, இது எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தால் அது கெட்ட நேரம்னு உலகம் சொன்னாலும் அது நல்ல நேரம் தான் நம்மளுக்கு. ஆமென். நம்ம வாழ்க்கையில் உலகம் நல்ல நேரம்னு சொல்லும்போது ஆண்டவர் கூட இல்லைன்னா அது நம்மளுக்கு கெட்ட நேரம் தான். அது நம்மளுக்கு கெட்ட நேரம் தான். கர்த்தர் கூட இருந்தால் நல்ல நேரம், கர்த்தர் கூட இல்லைன்னா கெட்ட நேரம், அவ்வளோதான். அப்போ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் யார் தான்? ஆண்டவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர். ஆமென். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் என்ன செய்யும்? தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். ஆமென். ராஜாவுடைய காரியம் சாதாரணமானதல்ல. மறைபொருள்களை வெளிப்படுத்த சொல்லி ராஜா கேட்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும், அந்த ராஜா கண்ட சொப்பனம் முழுவதையும், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? தானியேலுக்கு முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வீட்டில் போய் இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ 46வது வசனத்துக்கு நேராய் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற விழுந்து, யார் இந்த நேபுகாத்நேச்சர்?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எருசலேமுக்கு வந்து எல்லாரையும் சுட்டெரித்து போட்டு, தேவாலயத்தை சுட்டெரித்து போட்டு, அங்கிருந்த எல்லா ராஜ பிரபு மேன்மக்களை எல்லாம் சிறை பிடிச்சிட்டு கொண்டு போன ராஜா யாரு? இந்த நேபுகாத்நேச்சார். சர்வ அன்னைக்குள்ள ராஜ்யங்களுக்கெல்லாம் பொன்னாக விளங்கப்பட்டவர். அதாவது பார்வோனுக்கு அப்புறம், எகிப்தின் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் மிகவும் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கருதப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். எகிப்தின் அரசாட்சிக்கு அப்புறம் உலகமெங்கும் சர்வாதிகாரமாய் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜ்யம். என்ன ராஜ்யம்? பாபிலோனிய ராஜ்யம். எல்லா தேசங்களையும் கைப்பற்றின ஒரு தேசம் தான் யாரு? நேபுகாத்நேச்சார். அவ்வளோ பெரிய ராஜா. சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரம்பை காட்டிலும் பெரியவர். ஆமென். இன்னைக்கு இருக்கிற ட்ரம்பை காட்டிலும் பெரியவராய் விளங்கின அந்த நேபுகாத்நேச்சார் 46வது வசனத்தில் பார்க்கிறோம், அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவனுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுதார். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா, உலகத்தில் அதிபதியாக இருக்கிறவனை கூட காலில் விழ செய்து வணங்க வைக்கிற அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அடையாளப்படுத்த வல்லமை உள்ளவர். ஆமென். தானியேல் ஒரு அடிமைங்க. அடிமையுடைய காலில் ஒரு சர்வாதிகாரம் படைத்த ஒரு ராஜா விழுந்து வணங்குவான் என்று சொன்னான். தேவனுடைய ஆவியானவர் அடையாளப்படுத்துகிற விதத்தை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று சொன்னான். ஆவியானவர் இருந்த போது, அல்லேலூயா, தானியேலோடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால விழுந்து முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும், அடுத்தது தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். பாருங்க, என்னவோ பார்த்துட்டான். ஒரே நிமிஷத்தில் அந்த ராஜா தானியேலை தெய்வமா மாத்திட்டான். அந்த ராஜா தானியேலை நோக்கி, நீர் இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியுமாகும், பாபிலோனில் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில், அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார் என்று சொன்னார். ஆவியானவர் நம்மளை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அடிமை ஸ்தலம் என்று சொல்லுகிற அடிமைகள்லாம் இருக்கிற அந்த இடத்தை ஒரே ராத்திரியில் கர்த்தர் மாற்றி அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கொலு மண்டபத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென். கொலு மண்டபம் என்று சொன்னால் முழுவதும் பாதுகாப்பு நிறைந்த இடம். ஆமென். அங்கே ஒரு காக்கா கூட வந்து என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு 50 சிப்பாய்கள் சுற்றி நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு கீழே தடுக்கி விழுந்தா கூட தூக்கி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவன் விரும்பினதை அவன் கை நீட்டினா அது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. எங்க அடிமைக்கு கிடைச்ச வாழ்வை பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இதுதான் அடையாளப்படுத்துகிறவர். ஆமென். ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே தேவன் சிறுபான்மையாய் காணப்படுகிற கிறிஸ்தவ சமூகத்தை தேவன் தேசத்தில் அடையாளப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் நான் சொல்கிறேன், தேவ ஆவியானவர் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது நிச்சயமாய் தேசத்தில் கர்த்தர் சபையை அடையாளப்படுத்துவார். மறைந்திருக்கிறவர்களையும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவர்களையும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தேவன் அடையாளப்படுத்த போகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், யாரும் அறியாத ஒரு இடத்துல இருக்கிறேன், என் தேவனுக்கு
அதெல்லாம் பெருசு இல்லை. என் தேவனுக்கு அடிமை ஸ்தலத்தில் இருக்கிறவனை கூட கொலு மண்டபத்தில் கொண்டு போய் நிறுத்த வைக்க என் கர்த்தரால் முடியும். ஆமென். ஒரே ஒரு காரியம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இவர்களுக்குள்ளாய் இருந்ததுனால கர்த்தர் அவர்களை வேறு பிரித்து காண்பித்தார். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், உலகத்தாரோட கலவாத ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் இந்த பாவங்களை எல்லாம் செய்கிறார்களே, மற்றவர்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களே போல வாழாம கர்த்தருக்கு முன்பதாக ஒரு விசேஷித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தேவன் அவர்களை எல்லார் மத்தியிலே அடையாளப்படுத்தினார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அடையாளப்படுத்த போகிறேன். ஐ எம் கோயிங் டு மேக் யூ ஐடென்டிட்டி. அவனை அடையாளப்படுத்த போகிறேன். கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம்.